இந்திய ஜனநாயகத்தை ஆர்எஸ்எஸ் சங்கபரிவார கும்பலிடமிருந்து காப்பாற்ற வேண்டுமென்றால் தேர்தல் சீர்திருத்தம் உடனடியாக அமல்படுத்தப்பட வேண்டும். தேர்தல் சீர்திருத்தம் அவசியம் என்பதை சொல்லி இந்தியாவினுடைய ஒரு மிகப்பெரிய கட்சியை சார்ந்த தலைவர்கள் தேர்தல் ஆணையத்தை அவசரமாக சந்தித்திருக்கிறார்கள். அந்த கட்சியினுடைய தலைவர்கள் தேர்தல் ஆணையத்திடம் வைத்த மிக முக்கியமான கோரிக்கைகள் என்ன, அதைத்தான் நம்ம முதல்ல பார்க்க போகிறோம். அவங்க முதல்ல சொல்ல விஷயம் என்ன அப்படின்னா, நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தல் உங்களுக்கெல்லாம் தெரியும், 2023 பாராளுமன்ற தேர்தல். இந்த தேர்தலில் மதம் அதே மாதிரி சாதி இதனுடைய அடிப்படையில் பிரச்சாரம் செய்த தலைவர்களின் மீது தேர்தல் ஆணையம் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கலை. உங்களுக்கு தெரியும், சமீபத்தில் ஒரு ஆய்வறிக்கை ஒன்று வெளியானது. இந்தியாவில் மிகப்பெரிய அளவில் பிளவுவாத அரசியல், வெறுப்பு அரசியல் பேசப்படுகிறது அரசியல் தலைவர்களால். அதில் முதலிடத்தில் ஒரு 3 பேருக்கு போட்டி நடந்தது. ஒன்று மோடி, ஒன்று அமித்ஷா, இன்னொன்று யோகி. இவங்க 3 பேருக்குள்ள போட்டி. யார் அதிகமான வெறுப்பு அரசியல் பேசுறது, மக்களிடத்தை பிளவுவாதத்தை உருவாக்குவதற்கு என்னென்னலாம் பேசலாம் அப்படிங்கிறது இவங்களுக்குள்ள போட்டி. அதில் முதலிடத்தில் மோடி வின் பண்ணார். எதில் எல்லாம் முதலிடத்தில் மோடி வர முடியல, ஆனால் இந்த விஷயத்தில் முதலிடத்தில் மோடி வந்துட்டார். 2வது இடத்துல அமித்ஷா, 3வது இடத்துல யோகி ஆதித்யநாத். அதிகமான வெறுப்பு அரசியல் பேசியவர்கள். ஆனால் இப்படி பேசியவர்களின் மீது தேர்தல் ஆணையம் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கலை. இது கண்டிக்கத்தக்கது அப்படின்னு தேர்தல் ஆணையத்திட்ட சொல்கிறாங்க. அப்படின்னா தேர்தல் ஆணையம் ஒருதலைபட்சமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. மோடியினுடைய, அமித்ஷாவினுடைய, யோகி ஆதித்யநாதனுடைய வெறுப்பு அரசியலை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக மோடியும் அமித்ஷாவும் யோகி எந்த காலகட்டங்களில் வெறுப்பு அரசியல் அதிகமாக பேசுகிறாங்க அப்படின்னா, தேர்தல் காலங்களில் அதிகமாக பேசுகிறார்கள். இதையெல்லாம் அவங்க சுட்டி காட்டியிருக்கிறாங்க. 2வது மிக முக்கியமான விஷயம் அப்படின்னா, தேர்தல் முடிந்த உடனேயே எந்தெந்த தொகுதியில் எவ்வளவு வாக்குகள் பதிவாகி இருக்கிறது அப்படிங்கிறத உடனடியாக தேர்தல் ஆணையத்தினுடைய இணையதளத்தில் பதிவு செய்யணும். ஏன்னா நமக்கு எல்லாருக்கும் தெரியும், ஹரியானா, மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சதுமே முதல்ல ஒன்று போடுறாங்க தேர்தல் ஆணையத்தினுடைய சைட்டில் 65%, 70% அப்படின்னு. ஒரு 2 மணி நேரத்தில் அது 5% அதிகமாகுது. அடுத்த நாள் காலையில் அது 6% மாறுது. இது மாதிரி எந்த காலகட்டத்திலும் நடந்ததில்லை. அதெல்லாம் தவிர்க்கப்படணும் அப்படிங்கிற கோரிக்கையை அவர்கள் முன்வைக்கிறார்கள். 3வதாக அவங்க வைக்கிறது எப்படின்னா, 2024 பாராளுமன்ற தேர்தலில் பாஜக வாங்கியது அப்படிங்கிறது 36% வாக்குகள். 36% வாக்குகள் வாங்கிய பாஜக பெற்ற இடங்கள் அப்படிங்கிறது 240 இடங்கள். இதே போல் பல மாநிலங்களில் வாக்குகளுக்கும் பெற்ற இடங்களுக்கும் இடையே மிகப்பெரிய முரண்பாடுகள் இருந்தது. அதாவது குறைவான வாக்கு சதவீதத்தை பெற்றவர்கள் அதிகமான இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அதிகமான வாக்கு சதவீதத்தை வாங்கும்போது குறைவான இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். இந்த மாதிரியான மிகப்பெரிய முரண்பாடுகள் வந்திருக்கிறது. கூடுதலாக என்ன சொல்கிறார்கள் அந்த கட்சி